GPS தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொரோனா பரவல் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த எல்லை கட்டுப்பாடுகளானது தற்போது 18 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட உள்ளதாகவும், இதன் மூலம் நாட்டில் உள்ள குடிமக்கள், குடியிருப்பாளர்கள் போன்றோர் வெளிநாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், இதேபோல் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அறிவிப்புகளானது வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு ஒப்புதலானது அளிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்நிலையில் இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தற்போது காணலாம். 18 மாதங்களாக வெளிநாடுகளுக்கு செல்ல ஆஸ்திரேலிய மக்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையானது அடுத்த மாதம் நவம்பர் முதல் திரும்ப பெறப்படும் என அந்நாட்டு பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். கொரோனா காரணமாக உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பல்வேறு நாடுகள் தளர்வுகளை அறிவித்து வருகிறது. இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், குடிமக்களும் நிரந்தர குடியுரிமை வைத்துள்ளவர்களும் வெளிநாடு செல்ல அனுமதிக்கப்படும் அதே சமயத்தில் ஆஸ்திரேலியாவில் உள்ள 8 மாநிலங்களில் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்வது ஏற்கனவே அமலில் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். மற்ற பகுதிகளை காட்டிலும் சில பகுதிகள் விரைவாக திறந்துவிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதற்கட்டமாக குடிமக்களும் நிரந்தர குடியுரிமை வைத்துள்ள மக்களும் ஆஸ்திரேலியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதேபோல் வெளிநாட்டவர்கள் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், ஆஸ்திரேலிய மக்களுக்கு அவர்களின் வாழ்க்கையை திருப்பித் தரும் நேரம் இது எனவும், பலரின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும், வாழ்வாதாரத்தை காப்பாற்றியுள்ளோம் எனவும், இந்த நாட்டில் ஒரு காலத்தில் இருந்த வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பித் தருவதை உறுதி செய்ய அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். நவம்பர் மாதம் முதல் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளும் முறை அமல்படுத்தப்படும் என எதிர்பார்ப்பதாகவும், இது குறித்த விதிமுறைகளை அந்தந்த மாநிலங்களே வகுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சர்வதேச எல்லைகள் மூடப்பட்டதை அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். அப்போதிலிருந்து மனிதாபிமான அடிப்படையில் ஒரு சில முக்கிய காரணங்களுக்கு மட்டுமே ஆஸ்திரேலியாவில் இருந்து வெளியேற அனுமதி வழங்கப்பட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல் வெளிநாட்டிலிருந்து வரும் ஆஸ்திரேலியர்கள், நிரந்தர குடியுரிமை வைத்துள்ளவர்கள் விடுதியில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே ஆஸ்திரேலியாவுக்குள் அனுமதிக்கப்பட்டதும், விடுதியில் தங்கும் செலவை அவர்களே ஏற்பதும் கட்டாயமாக்கப்பட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் இந்தியாவின் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு ஆஸ்திரேலிய அரசு தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தியவர்கள் ஆஸ்திரேலியா வருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சீனாவால் தயாரிக்கப்பட்ட சினோவாக் தடுப்பூசிக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். ஃபைசர், அஸ்ட்ராஜெனகா, மாடர்னா மற்றும் ஜான்சன் தடுப்பூசிகளுக்கு ஆஸ்திரேலியா ஏற்கனவே அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கொரோனா தொற்று குறைந்துள்ளதை அடுத்து வேலைக்கு செல்பவர்கள், மாணவர்கள் சர்வதேச நாடுகளுக்கு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் உள்நாட்டு அளவிலும் பல தளர்வுகளை அறிவித்து அந்நாட்டு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். 80% தடுப்பூசி செலுத்திய மாநிலங்களுக்கு ஆஸ்திரேலிய எல்லைகள் திறக்கப்படும் எனவும், வணிக பயணத்திற்காக விமான சேவை மீண்டும் தொடங்கப்படும் எனவும், நியூ சவுத் வேல்ஸ் பகுதிக்கு வருபவர்கள் 1 வாரம் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.